வணக்க மக்களை. விஜய் ஆட்சியில் அண்ணாமலைக்கு அடித்த பம்பர் லாட்டரியா? பெருந்துறையில் வெடிக்கப் போகும் புதிய அரசியல் குண்டு என்ன? வாங்க வீடியோ முழுமையாக. அதாவது தமிழகத்தில் நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? அதாவது விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த 2.5 ஆண்டுகளிலே தமிழகத்திலே ஒரு மிகப்பெரியான கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. 108 இடங்களை பிடித்து பெரும்பான்மைக்கான உறுதியை செய்யப்பட்ட நிலையில்தான் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த வகையில்தான் அதாவது தமிழக அரசியல் அண்மையில் நடந்து முடிந்த இந்த 234 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எந்த கட்சிக்குமே ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்காத சூழல்தான் தாவைக்கா ஆட்சியில், அதாவது காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் ஆதரவோடு தமிழகத்தின் புதிய ஆட்சியை அமைத்துள்ளதா. இந்த அரசியல் மாற்றத்துக்கு மத்தியில் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வென்ற அந்த திருச்சி கிழக்கு தொகுதி மற்றும் அதிமுகவிலிருந்து விலகிய தாவைக்கா நுழைந்த அந்த 3 எம்எல்ஏக்களின் மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய மொத்தமுள்ள இந்த 4 இடங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் 6 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் என்பது நடைபெற உள்ளதாம். இதில் குறிப்பாக அதாவது கொங்கு மண்டலத்தின் முக்கிய தொகுதியான பெருந்துறையில் பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வலுவாக பாஜகவிடம் எழுந்திருக்கிறதா. அதாவது அண்ணாமலை நிறுத்தினால் கண்டிப்பாக தமிழகத்திலே ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை அவர் பெறக்கூடும் என்ற சூழல்தான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அது மட்டுமின்றி அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் இந்த இடைத்தேர்தலை அவர் தனது அரசியல் செல்வாக்கை நிரூபித்திற்கான ஒரு பொன்னான வாய்ப்பாக கருதப்படுகிறதா. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அண்ணாமலைக்கு அப்பகுதியில் உள்ள சொந்த சமூகத்தினிடையே ஒரு கணிசமான வாக்கு வங்கி பெறக்கூடும். மேலும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் மீது கூட கோவையில் அவர் பெற்ற வாக்குகள் மற்றும் அவரது என் மண் என் மக்கள் என நடவடிக்கையின் மூலம் கிடைத்த மக்களின் தொடர்புடைய ஆகியவை அவருக்கு ஒரு சாதகமாக பார்க்கப்பட்டதா. அண்ணாமலையின் பலமான சமூக வலைதள கட்டமைப்பு மற்றும் இடைத்தேர்தல் போன்ற ஒரு சிறிய அளவிலான தேர்தல் களத்தில் அவருக்கு பெரும் பக்கபலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மறுபுறமோ கட்சி தாவல் காரணமாக மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள இந்த அதிருப்தியும் அண்ணாமலைக்கு சாதகமாக மாறலாம் என கணிக்கப்படுகிறதா. அதிமுகவிலிருந்து விலகல் தாவைக்கா விழுந்துள்ள முன்னாள் எம்எல்ஏ அதாவது ஜெயக்குமார் கூட மீண்டும் பெருந்துறையில் போட்டியிட்டால் கண்டிப்பாக தொகுதி மக்கள் அவர் மீது அதிருப்தியில் இருக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா. இந்த சூழலை பயன்படுத்தினால் அண்ணாமலை கண்டிப்பாக அந்த களத்தில் இறங்கினால் அவருக்கு வெற்றி வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கும் என்று ஆதரவாளர்கள் எல்லாம் கணக்குகள் போடுகிறார்கள். நயினா நாகேந்திரன் தலைமையில் கடந்த தேர்தலில் பாஜக பின்னடைவை சந்தித்தாலும் கட்சியை மீண்டும் பலப்படுத்த அண்ணாமலை போன்ற ஒரு தீவிரமான தலைவர்களை தேவை என்ற குரல்களும் பாஜகவிடம் வெகுவாக எழுந்திருக்கிறது. அதாவது அண்ணாமலையால் தமிழகத்திலே பாஜக காலூன்ற வேண்டுமென்றால் அவருடைய ஆதரவு என்பது பாஜகவிற்கு மிக முக்கியமாக கருதப்படும் சூழல்தான் தமிழக அரசில் உருவாகியிருக்கிறதா. ஏனென்றால் அண்ணாமலைக்கென்றே ஒரு தனி ரசிகர் பட்டாளம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழல் தான் உருவாகியிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில்தான் அண்ணாமலையின் ஆதரவு என்பது பாஜகவுக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறதா. இந்த 4 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் கண்டிப்பாக அண்ணாமலையை கண்டிப்பாக இடைத்தேர்தலில் நிறுத்தினால் அண்ணாமலை வெற்றி பெறுவது என்பது நிச்சயம் என்ற நிலையில்தான் பாஜக அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.